தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குனருமான சேரன் இப்போ மிக முக்கியமான கொடிய நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும், அதனால வெளியாயிருக்க மிக முக்கியமான தூய செய்தி தமிழ் சினிமாவையே கண் கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் இயக்குனர்ல ஒருத்தர் நம்ம சேரன் அவர்கள். இவரு மதுரை மாவட்டத்துல பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா அப்பவே தியேட்டர்ல ஒரு ப்ரொஜெக்டர்ல வேலை பார்த்துருக்காரு. அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டரா பணியாற்றும் போதே சேரனுக்கு அதை பார்த்து பார்த்து நாமளும் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சினிமா மேல ஆர்வம் அதிகமா இருக்கு. அதன் பிறகு தனது படிப்பை முடிச்சுட்டு சென்னை வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போதைக்கு இயக்குனர் நம்ம ரவிக்குமார் கூட அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு ரவிக்குமார் இயக்கிய புரியாத புதிர் அப்படிங்கிற திரைப்படத்துல உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து சேரன் பாண்டியன், நாட்டாமை படங்களுக்கு உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு நம்ம சேரன். அதன் பிறகுதான் இவரு பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி இயக்குனரா தமிழ் சினிமால அறிமுகமானாரு. இவர் இயக்கிய முதல் திரைப்படமே மிகப்பெரிய சர்ச்சைகளுடைய மாபெரும் வெற்றி அடைஞ்சது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இவர் அடுத்தடுத்து பாண்டவர் பூமி, போர்க்களம், வெற்றி கொடிக்கட்டு இப்படி 3 முக்கியமான திரைப்படங்களை தயாரிச்சாரு. இந்த 3 திரைப்படங்களுமே தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை இந்த 3 திரைப்படங்களுக்கும் திரைப்படத்துக்கான மிக முக்கியமான இயக்குனருக்கான அவார்டையும் வென்றாரு சேரன். அதை தொடர்ந்து இயக்குனர் தங்கர் பச்சன் இயக்கிய சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நாயகனாவும் தமிழ் சினிமால அறிமுகமானாரு. அதன் பிறகு இவர் இயக்கத்துல இவரே நடிச்சு வெளியான ஆட்டோகிராஃப் திரைப்படம் மாபெரும் ஒரு வெற்றி சாதனையை படைச்சது. இப்படி இந்த திரைப்படத்தின் மூலமா நடிகராகவும் இயக்குனராகவும் அவரு விருதுகளை வாங்கினாரு. சொல்லப்போனா தமிழ் சினிமால அறிமுகமான கொஞ்ச வருடங்களே மிக முக்கியமான இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், வசன எழுத்தாளர்னு நிறைய துறைகள்ல சாதனை படைச்சு அதற்காக நிறைய விருதுகளையும் வாங்கி குமிச்சாரு சேரன். அதன் பிறகு சேரனுக்கு ஏற்பட்ட சில உடல்நிலை பிரச்சனை காரணமா அவரு படங்களை இயக்கவும் இல்லை, நடிக்கவும் இல்லை. அதன் பிறகு ரொம்ப நாள் கழிச்சு சேரன் அவர்கள் திடீர்னு விஜய் டிவி ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோல ஒன்று பிக் பாஸ் 3ல ஒரு போட்டியாளராக பங்கேற்றாரு. ஆனா அது உள்ள வந்த கொஞ்ச நாள்லயே சேரன் திடீர்னு சம்பந்தமே இல்லாத காரணங்களால வெளியேற்றவும் பட்டாரு. அதன் பிறகு சேரன் எப்படியாவது மீண்டும் ஏதாவது படம் நடிப்பாரு, படம் இயக்குவாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஏன்னா சேரனுடைய இயக்கம் அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு தனி மவுஸ் உண்டு. ஏன்னா இவருடைய படங்கள் எல்லாமே நார்மல் படம் மாதிரி இல்லாம அப்படியே கதையோட நம்மளை ஒன்றிணைய வச்சு கடைசியில கண் கலங்க வைக்கிற அளவுக்கு நம்மள கதைக்குள்ள மூழ்க வச்சிருப்பார் சேரன். அப்படியாப்பட்ட அற்புதமான இயக்குனர், அப்படியாப்பட்ட அற்புதமான கதைகளை இயக்கிதான் அவரு நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காரு. அப்படியாப்பட்ட சேரன் ஆட்டோகிராஃப் பார்ட் 2 இயக்க போறாரு அப்படின்னு நிறைய செய்திகள் இணையத்திலே வெளியாகிட்டு இருந்துச்சு. அப்படி அதை பத்தின ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகாதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு வெளிவந்த முக்கியமான செய்தி, சேரன் ஒரு முக்கியமான கொடிய நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும், அதன் காரணமாக தான் அவரு எந்த ஒரு திரைப்படங்களும் நடிக்கவும் இல்லை, இயக்கவும் இல்லை அப்படிங்கிற செய்தி வெளியானுச்சு. அந்த செய்தியை தொடர்ந்து இப்போ சேரன் அந்த கொடிய நோயால ரொம்ப பாதிக்கப்பட்டு உடல்நலம் சரியில்லாம மிக மிக ஒரு மோசமான நிலைமையில அவர் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும், இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மருத்துவமும் இந்தியாவில் கிடையாது அப்படின்னும், அவரை உடனடியாக வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போகல அப்படின்னா அவர் உயிரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரிச்சுக்கதா மிக முக்கியமான செய்திகள் சற்று முன் இணையத்தை வெளியாகி அவருடைய ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.